சொல்லுங்கண்ணே. இதே எப்படி யாரையும் மாட்டி விடணும்னா ராகா.fm பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். சதீஷ் ஒரு லோரி விக்கிறாரு. சோ நான் சொன்னேன், நான் முன்னேறணும் அப்படி சொல்லிட்டு லோரி கொடுங்கண்ணே, ரெண்டுக்கு கொடுனே, அப்புறம் லைசன்ஸ் வேற இல்லன்னு சொன்னேன். அப்பப்ப ஒரு அதிர்ச்சி அவருக்கு வந்துருது. வாங்க ஃபுல் ஸ்டோரியை கேட்போம் இப்ப. ஓகே, இது உங்களுக்காக. Hello. I want to buy the lorry, na. Want to buy the lorry? Yeah, na. Anna is selling the lorry, na. I'm Malcolm here. Na, how much is selling the lorry, na? I just sold 20 only. 20, huh? Nissan UD 20K only I want to sell. Oh, okay, na, okay, na. Anna, this one installment paper, na, man. இன்ஸ்டால்மெண்ட் முடியாது சார். நீங்க தமிழாலா? ஆமாண்ணே நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கோண்ணே. எப்படிண்ணே முட்டிமாண்ணா? இன்ஸ்டால்மெண்ட் முடியாது. 500 மாசமா கட்டுறேன் அப்படின்னா 500 மாசம் எப்படின்னா முடியும்? 20K வித்துட்டு வேற பிசினஸ்ல போடலான்னு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ரேடியா இது போடலான்னு இருக்கீங்களா? ஆமாண்ணே. நீங்க பாருங்க, நீங்க லோரி ஓட்டாம வச்சிருக்கீங்க, அப்புறம் அது கெட்டு போயிரும். பெட்டர் யூ கிவ்லாம் தென் ஐ டு பிசினஸ். இல்லண்ணா, அது விக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ரெண்டல் எல்லாம் ஓடுறதா இருந்தா எப்பயும் ரெண்டல் விட்டுருப்பேன். சொல்றேன், இன்வெஸ்ட்மெண்ட் வேற. அப்ப இருக்கிற வாசி நீங்க இன்னும் பயர் கிடைக்கல, ஜோக்கான பயர் கிடைக்கல. சோ இருக்கிற வாசி நீங்க ரெண்டுக்கு விடலாம். இருக்கிற வாசி ரெண்டல் ஏதோ சொல்றேன், ரெண்டல் வேண்டாண்ணே. பிரச்சனை மேல பிரச்சனை வரும்ண்ணே. ஆமாண்ணே, முடியும் ரிப்பேர்ல முடியும். அப்புறம் சமான ஏதோ வந்துச்சுன்னா கட்ட மாட்டாங்க. சொல்லல, பொதுவா சொல்றேன். ஓகே தெரியும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், அப்புறம் எடுத்து ஓடிடுவானுங்க. ஆமா, காசே கட்ட மாட்டாங்க. அப்ப காசு கட்ட பாத்தீங்களா? நீங்களே சொல்றீங்க காசு கட்ட மாட்டாங்க. அதானே. ஆனா நான் அந்த மாதிரி இல்லண்ணே. வேணா நம்ம மீட் பண்ணிக்கலாம். இல்ல, மீட் பண்றதா பிரச்சனை இல்ல, ஆனா வாங்குறதா இருந்தா பரவாயில்ல. நீங்க முதல்ல லோரியை பாருங்க. ஓகேனா 20K ஓகேனா வாங்கலாம், பேசிக்கலாம். உங்கதானே இடிக்கு. 20K இல்ல கையில இல்ல. நான் இப்பதான் வாழ்க்கையில முன்னேற போறேன்னு. ஆமாவா? நாங்களும் இந்த மாதிரிதான் அப்படியே முன்னேறிதான் வந்தோம். நாமளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அப்போ நம்ம கஷ்டம் தெரியும் பாருங்க. கையில காசு இருந்துச்சுன்னா ஓகேண்ணே. எனக்கு கையில காசு இல்ல. லாஸ்ட் தானே இந்த லைசன்ஸ் அப்ளை பண்றது கஷ்டமாண்ணே? லைசன்ஸ் அப்ளை பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்ல. என்ன லைசன்ஸ்னா? லோரி லைசன்ஸ். அது அப்ளை பண்ணா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க, போய் எடுக்க வேண்டியதான். நீங்க அதுல என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையே. ஓகேண்ணா. நீங்க லைசன்ஸ் வச்சா ஓட்டுறீங்க? லைசன்ஸ் வச்சு தானே ஓட்டுறேன். லைசன்ஸ் இல்லாம எப்படின்னா ஓட்டுறது? நான் கொஞ்ச நாள் அது லைசன்ஸ் இல்லாம அப்படியே கவர் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் காசு கிடைச்சோன்னே நான் லைசன்ஸ் எடுத்துருவேண்ணே. அண்ணே வேண்டாண்ணே, விட்டுருங்க அண்ணே. இந்த மாதிரிலாம் வேண்டாண்ணே. அந்த மாதிரி வேணாம்னு சொல்றீங்களா? யாருண்ணே நம்பர் கொடுத்தா? இவ்வளவு தூரம் பேசுறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதுண்ணே. அதானே, நான் எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறலான் இருக்கேன்னா. நல்ல விஷயம். அதுக்குன்னு என்னையே வச்சு என்னமோ செய்யற மாதிரி. ஐயோ, அதெல்லாம் இல்லண்ணே. ஏதோ இந்தியனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஹெல்ப் பண்றதுதான். ஆனா எதுவா இருந்தாலும் காசு வீசுல பாத்து எவ்வளவு செலவாகும் லைசன்ஸ் எடுக்கண்ணே? லைசன்ஸ் எடுக்க இப்ப தெரியலண்ணே. நான் எடுத்தது முன்னே ரொம்ப நாளாச்சுண்ணே. இப்ப தெரியலண்ணே. 1 6 வரும்ண்ணே. நான் சொன்னா கோச்சுக்காதீங்கண்ணே. உங்க லைசன்ஸ் பிஞ்சாம் பண்ண முடியுமா? என்னென்ன பேசுறீங்க நீங்க? என்ன சாரிண்ணே. அதெல்லாம் முடியாதுண்ணா. இல்லண்ணா, அதெல்லாம் முடியாதுண்ணா. நீங்க வம்புல மாட்டி விடுற மாதிரி தெரியுதுண்ணே. ஓகேண்ணா. என்ன ஒரு 200 பிஞ்சாம் கிடைக்குமாண்ணே? யாருண்ணா நீங்க? உண்மையிலேயே லோரி வாங்குறீங்க, ரெண்ட் எடுறீங்க, லைசன்ஸ் எடுறீங்க, இப்ப 200 பிஞ்சா? லோரி எல்லாம் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா லிபாட்டா இருப்பீங்க. ஐயோ அண்ணே, அப்படிலாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா வதந்தியை கிளப்பி விடுறாங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்கண்ணே. எனக்கு என்ன சொல்றதுமே தெரியல சார். ஒன்னும் சொல்ல வேணாண்ணே, நானே சொல்லிக்கிறேண்ணே. இது எப்படி இருக்குண்ணே? மோதீஸ்வரன் தெரியுமா? மோதீஸ்வரன். ஆமா சார், தெரியும். மோதீஸ்வரன் தான் உங்க பேரு கொடுத்துட்டு மாட்டி விடுத்தாங்க. இது எப்படி இருக்குல்ல? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? இது எப்படி இருக்கு? சொல்லுங்கண்ணே. இது எப்படி யாரையும் மாட்டி விடணும்னா ராகா.fm பக்கத்துக்கு வரணும், வந்து விவரங்களை கொடுங்க. அதுக்கு பிறகு ஆக வேண்டிய வேலையை நாங்க பாத்துக்கிறோம். சதீஷ் ஒரு லோரி விக்கிறாரு. சோ நான் சொன்னேன், நான் முன்னேறணும் அப்படி சொல்லிட்டு லோரி கொடுங்கண்ணே, ரெண்டுக்கு கொடுனே, அப்புறம் லைசன்ஸ் வேற இல்லன்னு சொன்னேன். அப்பப்ப ஒரு அதிர்ச்சி அவருக்கு வந்துருது. வாங்க ஃபுல் ஸ்டோரியை கேட்போம் இப்ப. ஓகே, இது உங்களுக்காக. ஹலோ. I want to buy the lorry, na.
want to buy the lorry. Yeah, Anna. யாரு Anna is selling the lorry, na. I'm Malcolm here. Now, how much is selling the lorry, na? I just sold 20 only. 20, huh? Nissan UD 20K only I want to sell. Oh, okay, now. Anna, this one installment paper, no, man. இன்ஸ்டால்மெண்ட் முடியாது சார். நீங்க தமிழாலா? ஆமாண்ணே நமக்குள்ள ஒரு டீலிங் வச்சுக்கோண்ணே. எப்படின்னு முட்டிமாண்ணா இன்ஸ்டால்மெண்ட் முடியாது. 500 மாசமா கட்டுறேண்ணே அப்படின்னா 500 மாசம் எப்படின்னா முடியும்? 20K வித்துட்டு வேற பிசினஸ்ல போடலான்னு இருக்கேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஒரு ரேடியா இது போடலான்னு இருக்கீங்களா? ஆமாண்ணே. நீங்க பாருங்க, நீங்க லோரி ஓட்டாம வச்சிருக்கீங்க, அப்புறம் அது வந்து கெட்டு போயிரும். பெட்டர் யூ கிவ்லாம் தென் ஐ டு பிசினஸ். இல்லண்ணா, அதான் அது வந்து விக்கணும்னு முடிவு பண்ணியாச்சு. ரெண்டல்லாம் ஓடுறதா இருந்தா எப்பயும் ரெண்டல் விட்டுருப்பேன். சொல்றேன்னா இன்வெஸ்ட்மெண்ட் வேற. அப்ப இருக்கிற வாசி வந்து நீங்க இன்னும் பயிர் கிடைக்கல, ஜோக்கான பயிர் கிடைக்கல. சோ இருக்கிற வாசி நீங்க வந்து ரெண்டுக்கு விடலாம். இருக்கிற வாசி ரெண்டல் ஏதோ சொல்றேன், ரெண்டல் வேண்டாண்ணே. பிரச்சனை மேல பிரச்சனை வரும்ண்ணே. ஆமாண்ணே, முடியும் ரிப்பேர்ல முடியும். அப்புறம் சமான எதுவும் வந்துச்சுன்னா கட்ட மாட்டாங்க. சொல்லல, பொதுவா சொல்றேன். ஓகே தெரியும். ஏன்னா அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும், அப்புறம் எடுத்து ஓடிடுவானுங்க. ஆமா, காசு கட்ட மாட்டாங்க. அப்ப காசு கட்ட பாத்தீங்களா, நீங்களே சொல்றீங்க காசு கட்ட மாட்டாங்க. அதானே. ஆனா நான் வந்து அந்த மாதிரி இல்லண்ணே. வேணா நம்ம வந்து மீட் பண்ணிக்கலாம். இல்ல மீட் பண்றதா பிரச்சனை இல்ல, ஆனா வாங்குறதா இருந்தா பரவாயில்ல. நீங்க முதல்ல வந்து லோரிய பாருங்க. ஓகேனா 20K ஓகேனா வாங்கலாம், பேசிக்கலாம். அங்கதானே இடிக்கு. நான் 20K இல்ல கையில இல்ல. நான் இப்பதான் வாழ்க்கையில முன்னேற போறேன்னு. ஆமாவா, நாங்களும் இந்த மாதிரிதான் அப்படியே முன்னேறிதான் வந்தோம். நாமளும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்தோம். அப்போ நம்ம கஷ்டம் தெரியும் பாருங்க. கையில காசு இருந்துச்சுன்னா ஓகேண்ணே. எனக்கு கையில காசு இல்ல. என்ன லாஸ்ட் தானே இந்த லைசன்ஸ் அப்ளை பண்றது கஷ்டமானே? லைசன்ஸ் அப்ளை பண்றது அவ்வளவு கஷ்டம் இல்ல. என்ன லைசன்ஸ்னா லோரி லைசன்ஸ். அது அப்ளை பண்ணா அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்க இருக்க வேண்டியதான். நீங்க அதுல என்ன கஷ்டம்? ஒரு கஷ்டமும் இல்லையே. ஓகேண்ணா. நீங்க லைசன்ஸ் வச்சா ஓட்டுறீங்க? லைசன்ஸ் வச்சு தானே ஓட்டுறேன். லைசன்ஸ் இல்லாம எப்படின்னா ஓட்டுறது? நான் கொஞ்ச நாள் அது லைசன்ஸ் இல்லாம அப்படியே கவர் பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கப்புறம் காசு கிடைச்சோன்னே நான் வந்து லைசன்ஸ் எடுத்துருவேண்ணே. அண்ணே வேண்டாண்ணே, விட்டுருங்க அண்ணே. இந்த மாதிரிலாம் வேண்டாண்ணே. அந்த மாதிரி வேணாம்னு சொல்றீங்களா? யாருண்ணே நம்பர் கொடுத்தா? அவ்வளவு தூரம் பேசுறீங்க, எனக்கு புரிய மாட்டேங்குதுண்ணே. அதானே, நான் எப்படியாச்சும் வாழ்க்கையில முன்னேறலான் இருக்கேண்ணா. நல்ல விஷயம்னா அதுக்குன்னு என்னையே வச்சு என்னமோ செய்யற மாதிரி. ஐயோ அதெல்லாம் இல்லண்ணே. ஏதோ இந்தியன் வந்து இந்தியனுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஹெல்ப் பண்றதுதான். ஆனா எதுவா இருந்தாலும் காசு விஷயத்துல பாத்து எவ்வளவு செலவாகும் லைசன்ஸ் எடுக்குண்ணே? லைசன்ஸ் எடுக்க இப்ப தெரியலண்ணா. நான் எடுத்தது முன்னண்ணே, ரொம்ப நாளாச்சுண்ணே. இப்ப தெரியலண்ணே. 1.5 1.6 வரண்ணே. நான் சொன்னா கோச்சுக்காதீங்கண்ணே. உங்க லைசன்ஸ் பிஞ்சாம் பண்ண முடியுமா? என்னென்ன பிரச்சனைங்க நீங்க? என்ன சாரிண்ணே. இல்ல அதெல்லாம் முடியாதுண்ணா. இல்லண்ணா அதெல்லாம் முடியாதுண்ணா. நீங்க வம்புல மாட்டி விடுற மாதிரி தெரியுதுண்ணே. ஓகேண்ணா. என்ன ஒரு 200 ரிங்கெட் பிஞ்சாம் கிடைக்குமாண்ணே? யாருண்ணா நீங்க உண்மையிலேயே லோரி வாங்குறீங்க, ரெண்ட் ஆடுறீங்க, லைசன்ஸ் எடுறீங்க, இப்ப 200 பிஞ்சா லோரி எல்லாம் வச்சிருக்கீங்க, கண்டிப்பா லிபாட்டா இருப்பீங்க. ஐயோ அண்ணா அப்படிலாம் நம்பாதீங்க. அதெல்லாம் சும்மா வதந்தியை கிளப்பி விடுறாங்க. ஆனா நீங்க ரொம்ப நல்லவங்கண்ணே. நீங்க எனக்கு என்ன சொல்றதுமே தெரியல சார். ஒன்னும் சொல்ல வேணாண்ணே, நானே சொல்லிக்கிறேண்ணே. இது எப்படி இருக்குண்ணே? மோதீஸ்வரன் தெரியுமா? மோதீஸ்வரன். ஆமா சார் தெரியும். மோதீஸ்வரன் தான் உங்க பேரு கொடுத்துட்டு மாட்டி விடுத்தாங்க. இது எப்படி இருக்குல்ல? இது எப்படி இருக்கு?